ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக சோம்பும் பட்டை வகையும் சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக வதங்கின உடனே ஒரு 5-7 பச்சை மிளகா அளவு எடுத்து அதையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு 4 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த உடனே அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அது கூட 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது மசாலா வாசம் போயிடுச்சு. அது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துக்கிட்ட ஒரு 3 தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்த அப்புறம் பேனில் இதே மாதிரி நீங்களும் ஒரு ஓரமாக ஒதுக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 5-7 முட்டை அளவு சேர்த்துக்கோங்க. நாங்கள் 7 முட்டை சேர்த்துருக்கோம். அது மேலே லைட்டாக மிளகை தூவி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வெந்து வந்தால் தான் நமக்கு முட்டை கட்டி கட்டியாக சாப்பிடும்போது நமக்கு தனியாக தெரியும். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை லைட்டாக வெந்து வந்த உடனே ரெண்டையும் ஒன்று சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கிளறி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே மல்லி இலையை தூவி அதையும் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இது மேலே வடித்த சாதத்தை போட்டு நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு சூப்பரான முட்டை சாதம் தயாராகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பை.